இந்த ஒரு கேஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வாடகை தாய் மூலியமா குழந்தை வேணும்னு ஒரு கிளினிக் அப்ரோச் பண்றாங்க. அங்க 35 lakhs பே பண்ணி அவங்களுக்கு வாடகை தாய் மூலியமா குழந்தையும் பிறக்கிறது. குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதே தான் இவங்க அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் பேரண்டே இல்லைன்னு தெரிய வருது. சோ இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல் அண்ட் ஃப்ராட். இந்த மாதிரி மால் பிராக்டிசஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சரகசி ரெகுலேஷன் ஆக்ட் 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டோட மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கமர்ஷியல் சரகசிஸ் பேண்ட். அதாவது நீங்க பணம் கொடுத்து ஒரு பெண்ணை வாடகை தாயா கொண்டு வரவே முடியாது. ஒரு பெண் தன்னோட முழு சம்மதம் விருப்பத்தோட மட்டும்தான் வாடகை தாயாக இருக்க முடியும். அதே மாதிரி யாருக்கு இந்த சரகசி மூலியமா குழந்தை வேணுமோ அவங்கள நம்ம இன்டெண்டிங் கப்பல் சொல்லுவோம். சோ இந்த இன்டெண்டிங் கப்பல், சரகேட் மதர், இதை பெர்ஃபார்ம் பண்ற கிளினிக்ஸ், இவங்களுக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ், அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெகுலேட் பண்ணி பிறக்கிற குழந்தையோட பாதுகாப்பும் நலனும் தான் இந்த ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ். இத பத்தி இன்னும் டீடைலா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.